போன பதிவில் இந்த குரங்கி நகர ஆட்சி புண்ணை அந்த குரங்கு மரத்து மேலேன்னு அந்த வில்வேலம் போட்டுச்சு இல்லையா, அந்த குரங்கை பற்றி பார்த்தோம். இந்த குரங்கி நகர் ஆட்சி பண்ணுற மன்னருக்கும் என்ன முருகருடைய தேவி யானையோட திருமண ஓலை போகுது. இந்த ஓலையை பார்த்தோன்னா அவருக்கு அளவற்ற சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த ஓலையை எடுத்துகிட்டு வர ஒற்றனுக்கு 10 பவுன் கனகாபிஷேகம் பண்ணுறாராம். அதாவது 10 பொற்காசுகள் கனகாபிஷேகம் பண்ணுறாரு. சுற்றத்தாரும் மற்றவர்களும் குடைசூழ முசுக்குந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாராம், திருப்பரங்குன்றம். ஏன்னா திருப்பரங்குன்றமில் தான் முருகருக்கும் தேவயானிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அந்த முசுக்குந்த சக்கரவர்த்திங்கிற அந்த குரங்கோட சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாராம், அவர்களோட சுற்றமும் மற்றவர்களையும் குடைசூழ அந்த இடத்துக்கு வராரு, திருப்பரங்குன்றத்துக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி. ஆடல் யார் ஆடுறாங்கன்னா, மேல் லோகத்தில் அந்த ரம்பை ஊர்வசிலாம் ஆடுறாங்களாம். நாரதருக்கு மாதிரியே இருக்கிற நிறைய முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முருகரை நோக்கி பாடல்கள் பாடுறாங்களாம். நல்ல கீதம் இசைக்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்களாம், வேத வித்துக்கள் வேத மந்திரங்கள் சொல்ல ஆடும் பரிபேல் ஆட்டமெங்கே பாடும் பரிவாய் வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது அந்த திருப்பரங்குன்றமே எப்படி ஆகுதான்னா ஒரு தேவலோகம் மாதிரி ஆகிடுறது. ஏன்னா தேவராஜா இந்திரனோட பொண்ணனோட கல்யாணம் தானே இது. ஸோ அந்த திருப்பரங்குன்றமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், தேவலோகத்தில் இருக்க இந்திரனோட சபை, இந்திரனோட அரசாட்சி மாதிரி ஆயிடுச்சான் திருப்பரங்குன்றம். எல்லாருக்கும் பத்திரிக்கை அமிச்ச இந்திரன் சிவனுக்கும் பார்வதிக்கும் மட்டும் அனுப்பலையாம். ஏன் அப்படின்னா அவன் சர்வலோக சஞ்சாரி, அதாவது அவனுக்கு நீ சொன்னவே வேண்டாம், அவனே வந்துடுவானான் உன்னை நினச்சாலே அப்படின்றதுனால அவன் சர்வலோக சஞ்சாரி அப்படிங்கிறதுனால சிவனுக்கும் பார்வதிக்கும் மட்டும் ஓலை இந்திரன் அனுப்பலை. ஆனால் கரெக்டாக அந்த கல்யாண சமயத்தில் என்ன பண்ணுறாராம், சிவனும் பார்வதியும் அந்த திருப்பரங்குன்றத்தில் முருகன் எதிர காட்சி கொடுக்கும்போது முருகனை முதல்ல போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தேவியானை என்ன பண்ணுறாங்களாம், அவங்க சிவன் பார்வதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த கல்யாணத்துக்கு இந்திரன் தான் புரோஹிதனா. ஸோ அவர் புரோஹிதம் பண்ணும்போது நாரதர் என்ன பண்ணுறாராம், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாராம். நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த கல்யாணத்துக்கு இவர் நாரதர் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்க முருகன் என்ன பண்ணுறான்னா வேத மந்திரங்கள் முழங்க சுற்றத்தார் குடைசூழ அப்பா அம்மாவோட என்ன பண்ணுறான் முருகன் தேவயானிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சுற்றம் பற்றவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், வெத்தலை தாம்பூலம் கொடுத்து இந்த மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குது இல்லையா. அதனால தான் எந்த மங்களகரமான நிகழ்ச்சி நடந்தாலும் இன்றைக்கும் நம்ம வெத்தலை பாக்கு பூ பழங்கிற இந்த 5 கம்பல்சரி. ஸோ அதனால தான் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க.